ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்பெஷலி ஃபார் ஹிஸ் சில்ட்ரன்ஸ். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். அது என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தம், till the end of this world. அந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தில் 3 உண்மைகள் இருக்கிறது. ஒன்று, அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு. அவர் சொல்லியிருக்கிறபடி அவர் நம்மை கைவிட மாட்டார். 2வது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதலால் அவருடைய வாக்குத்தத்தத்தில் மாற்றம் இருக்காது. 3வது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அப்படி என்றால் நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஒரு உறுதியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மோசேக்கு தந்த உடன்படிக்கை, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தந்த உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டில் நமக்கு அவர் இரத்தம் சிந்தி தந்த உடன்படிக்கை, இவைகள் எல்லாவற்றையும் வைத்து பார்த்தால் அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்ற போதுமானவர். கர்ச்சிக்கிற போல சிங்கம் வருவான், கர்த்தர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சாத்தான் வருவான், கர்த்தர் அங்கே கொடியேற்றி அவர் துணை நிற்பார். அவன் தொட முடியாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம். அந்த முடிவு பரியந்தம் சகல நாட்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, எல்லா நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்திற்கு போய் அவர்கள் சேர்ந்து அந்த கானான் தேசத்தின் கனிகளை, செழுமைகளை, ஆசீர்வாதங்களை, அங்கே விளைந்த விளைச்சலை அவர்கள் உட்கொள்ள ஆரம்பிக்கும் வரை வனாந்திரத்தில் மன்னாவினால் எப்படி நிரப்பினாரோ, 40 ஆண்டு காலம் அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து போஷித்தாரோ, அதே போலதான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்து மீண்டும் உயிரோடு கூட எழும்பி வந்து இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் நம்மை கைவிடுவாரா? மனிதர் நம்மை கைவிட்டு விடலாம், மனுஷிகள் நம்மை கைவிட்டு விடலாம், நம்பினோ நம்மை கைவிட்டு விடலாம், நண்பர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், உற்றார் உறவினர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். பணம் இருந்தால் ஒரு கூட்டம் நம்மை பின்தொடர்ந்து வந்துவிடும். பணம் நமக்கு இல்லை என்றால் ஒரு கூட்டம் விலகியே நிற்கும். ஆனால் பணம் வந்துவிட்டால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது எனக்கு என்னுடைய சொந்தக்காரர் என்று அறிமுகப்படுத்தி கொள்ளும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நீ குறைவோடு இருந்தாலும் அவர் உன்னோடு தான், நீ நிறைவோடு இருந்தாலும் அவர் உன்னோடு தான். நீ இருக்கிற எந்த சூழ்நிலையிலையும் அவர் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பாதுகாத்து, உன்னை ரட்சித்து, உன்னை மீட்டு வழி நடத்துகிறாரே. இந்த நல்ல தெய்வத்தினுடைய வாக்கை நாம் எப்படி மறந்து விட முடியும்? இன்று அவர் உன்னை பார்த்துத்தான் சொல்லுகிறார், பிரியமான தேவனுடைய பிள்ளை, நீதான் இந்த செய்தியை ஆர்வத்தோடு கேட்கிறாயே. உன்னை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு வாக்கு தருகிறார். பிடித்துக் கொள்ளுங்கள், முன்னேறுங்கள். ஆமேன்.